ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 58. இந்த பகுதியில் 65வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 8வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 8. ईशानः प्राणदः प्राणो ज्येष्ठश्रेष्ठः प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भो माधवो मधुसूदनः. 65வது திருநாமம். ஓம் ஈசானாய நமக. த கண்ட்ரோலர், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர். இதை பற்றி ஜலந்தரன் துளசி அவங்க கதையிலிருந்து பார்க்கலாம். இது பத்மபுராணம் உத்தரகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சரித்திரம். அது என்னவென்று பார்க்கலாம். ஒரு சமயம் இந்திரன், தேவர்கள் மற்றும் தேவகுருவான பிரகஸ்பதி ஆகியோர் பரமசிவனை காண கைலாயம் சென்றனர். கைலாய வாயிலில் உயரமான ஒரு மனிதன் நின்று கொண்டிருப்பதை கண்ட இந்திரன், யாரப்பா நீ என்று கேட்டான். அவன் பதில் கூறாமல் பாறையைப் போல் நின்று கொண்டிருந்தான். கோபம் கொண்ட இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அவனை அடித்து விட்டான். அடி வாங்கிய அந்த மனிதன் கடும் கோபம் கொண்டான். அவனது கோபம் அக்னி ஜுவாலையாக வடிவெடுத்து வெளியே வந்தது. அப்போதுதான் தன் ஞான கண்ணால் பரமசிவன்தான் அந்த மனிதன் வடிவில் மாறு வேடமிட்டு நின்றிருந்தார் என்று உணர்ந்த பிரகஸ்பதி சிவனின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கோரினார். இந்திரனை மன்னித்த சிவன் அந்த கோபத்தீயை இந்திரன் மேல் செலுத்தாமல் கங்கை நதி கடலில் சேரும் இடத்தை நோக்கி செலுத்தினார். அந்த கோபத்தீ ஒரு குழந்தையாக வடிவெடுத்தது. கடல் அரசன் அதை தன் கைகளால் ஆற தழுவி கொண்டான். பிரம்மா அந்த குழந்தையை காண வந்தார். அவரது 4 தாடிகளையும் குழந்தை வேகமாக இழுத்தது. வலி தாங்காமல் பிரம்மா கண்ணீர் விட்டார். அவரது 8 கண்களில் இருந்தும் வந்த கண்ணீரை தன் கைகளில் ஏந்தியது அந்த குழந்தை. அந்த பிரம்மாவின் கண்ணீரை, அதாவது அந்த ஜலத்தை ஏந்தியதால் ஜலந்தரன் என்று அதற்கு பிரம்மா பெயரிட்டார். பிரம்மா கடலரசனிடம், உன்னுடைய மகனாகவே இவனை வளர்த்து வா என்று கூறினார். அப்போது கடலரசன் சொன்னார், இவனை வளர்த்து ஆளாக்கவோ அல்லது கல்வி கற்க வைக்கவோ என்னால் இயலாது என்றார். அதனால் பிரம்மா ஜலந்தரனுக்கு 2 வரங்கள் அளித்தார். ஒன்று, இவன் ஆயக்கலைகள் 64லும் தேர்ச்சி பெற்றவனாக விளங்குவான். இன்னொன்று, இவனை மணந்து கொள்ளும் பெண் கர்ப்பக்கரசியாக இருக்கும் வரை இவனை உருவாக்கிய பரமசிவனாலும் இவனை கொல்ல முடியாது என்று 2 வரங்களை பிரம்மா ஜலந்தரனுக்கு கொடுத்தார். பிரம்மாவின் ரெக்கமெண்டேஷன் பேரில் சுக்கிராச்சாரியார் ஜலந்தரனை அசுரர்களுக்கு அரசனாக்கினார். அவன் உருவாக்கிய, அதாவது ஜலந்தர் உருவாக்கிய நகரம்தான் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜலந்தர். பிறகு காலநேமி என்ற அசுர தளபதியின் மகளான துளசியை ஜலந்தரன் மணந்து கொண்டான். தேவர்களின் தலைநகரான அமராவதியை நோக்கி படையெடுத்து சென்றான். ஜலந்தரனுக்கு தான் ஒரு வரம் இருக்கிறதே, அதாவது ஜலந்தரின் மனைவி கர்ப்புடன் இருக்கும் வரை சிவனாலும் அவனை அழிக்க முடியாது என பிரம்மதேவர் வரமளித்திருந்ததால் தேவர்கள் எவ்வளவு முயன்றும் அவர்களால் ஜலந்தரனை வீழ்த்த முடியவில்லை. அதனால் தேவர்களையும் வென்று இந்திர பதவியும் பெற்று மிகவும் கூத்தாடினான் ஜலந்தரன். அவனுடைய வெற்றி விழாவுக்கு வந்த நாரதர், ஜலந்தரா, எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு குறை. உனக்கு மனைவியாவதற்குரிய எல்லா பண்புகளும் உடைய ஒரே பெண் பார்வதிதான். நீ அவளை கைலாயத்தில் இருந்து இழுத்து வந்து மனம் புரிந்து கொள்ளலாமே என்றார். நாரதர் கலகம் ஆரம்பமாகிவிட்டது. உடனே ஜலந்தரன் படையை திரட்டிக்கொண்டு கைலாயத்தை நோக்கி புறப்பட்டான்.
தன்னை போலவே வேடமணிந்த ஒருவனை பரமசிவனின் சேனையோடு போர் புரிய சொல்லிவிட்டு தான் பரமசிவன் போல வேடமணிந்து கொண்டு பார்வதியின் அந்த புறத்தை நெருங்கினான். இதை அனைத்தையும் தன் கூர்ந்த கண்களால் கவனித்து வந்த கருடன் நடந்தவற்றையெல்லாம் திருமாலிடம் சொல்ல, திருமால் ஜலந்தரனை போல வேடமணிந்து துளசியின் அந்த புறத்திற்கு சென்றார். திருமாலை தன் கணவன் என எண்ணி அவரை வரவேற்று அவருடன் ஆனந்தமாக இருந்தாள் துளசி. இது இப்படி இருக்க, அங்கே கைலாயத்தில் ஜலந்தரனின் படைகளை பரமசிவனின் சேனைகள் வீழ்த்திவிட்டதை கேள்விப்பட்ட சிவன் வேடத்தில் இருந்த ஜலந்தரன் பார்வதியின் அந்த புறத்திற்குள் நுழையாமல் மீண்டும் போர்க்களத்துக்கே வந்தான். ஆனால் இங்கே ஜலந்தரனின் மனைவி திருமாலின் லீலையால் கர்ப்பை இழந்துவிட்டாளே. அதனால் பரமசிவன் அவனை எளிதில் கொன்றுவிட்டார். பிறகுதான் தன் கணவன் வடிவில் வந்தது திருமால் என்று உணர்ந்த துளசி தன் தலைமுடியை பிடுங்கி எறிந்துவிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அவளது முடியில் இருந்துதான் துளசி செடியை திருமால் உருவாக்கினார். அப்போது திருமால் சொன்னார், அந்த துளசி இலைகள் புதிதோ வாடியதோ எதுவாக இருந்தாலும் நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன் என்றார். இதையெல்லாம் முடிந்தவுடன் பார்வதி தேவி பரமசிவனிடம், திருமால் அசுரரை வீழ்த்த இப்படி ஒரு செயலை செய்யலாமா? பிறகு அவருக்கும் அசுரர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டாள். அப்போது பரமசிவன், தன் அடியார்களுக்கு பெரிய நன்மையை உண்டாக்குவதற்காகவே திருமால் இவ்வாறு செய்தார். நற்செயல்களால் அவர் மேன்மை பெறுவதும் இல்லை, தீய செயல்களால் தாழ்ச்சி பெறுவதும் இல்லை. ஜீவாத்மாக்களுக்கு உரிய விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக விளங்குபவர் பெருமாள். அவர் நம் அனைவரையும் கட்டுப்படுத்தி இயக்குகிறார். ஆனால் அவர் யாருக்கும் கட்டுப்படாதவர். அதனால்தான் அவரை ஈசான என்று அழைக்கிறோம். இவ்வாறு பரமசிவன் பார்வதி தேவிக்கு சொன்னார். இந்த 65வது திருநாமமான ஓம் ஈசானாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் மன அழுத்தம், இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் முதலியவை இல்லாமல் நாம் நிம்மதியாக வாழலாம். இது 65வது திருநாமம். அடுத்து 66வது திருநாமம் ஓம் பிராணதாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.